கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீக்காயசுமாக இருக்கிறார் என்று மோசே சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாள் எங்களுக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் இந்த இடத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். மறுபடியும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை செய்வார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னதை அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை பார்க்குறோம். அவரே உனக்கு ஜீவனும் தீக்காயசுமாக இருப்பார். இந்த வருஷத்தில் கடந்த வருஷத்தில் நாங்கள் வியாதிக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம், அல்லது தேவைகளுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பணக்குறைவுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை திருமணம் எதாக இருந்தாலும் அவரே உனக்கு ஜீவனும் தீக்காயசுமாக இருக்கிறார். அதாவது அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டார். வேற யாரையும் இல்லை, கர்த்தரை மட்டும் நாங்கள் பிடிப்போம். நாங்கள் அறிவுள்ள ஆக்கள், ஞானமுள்ள ஆக்கள்ண்டா கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் நம்புவோம். இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்ப வேண்டாம். நான் அதைத்தான் சொல்லுவேன் அடிக்கடி. என்னை நீங்கள் நம்ப கூட நான் உங்களை நம்ப மாட்டேன். தேவனை மட்டும் நாங்கள் நம்புவோம். நிச்சயமாக இந்த புதிய வருஷத்தில் எங்களுடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்க வல்லவர். வேண்டாம் சொல்ல முடியாத வியாதியர் கூட எங்கள்கிட்ட இருக்கலாம். யார் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 6வது வசனம் சொல்லுகிறது, அதாவது 31:6 உபாகமம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படாமலும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் மேல் கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தரங்களை விட்டு விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார். எனவே 65வது சங்கீதம் சொல்லுகிறது. எடுங்க எல்லாரும் 65வது சங்கீதத்தை எடுத்து அதில் 2-3 வசனம் தான் கிடக்குது. 11வது வசனம் சொல்லுகிறது 15. அதாவது முதல் வசனம் சொல்லுகிறது, தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். இங்கே 11வது வசனம் சொல்லுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதங்கள் நெய்யாய் பொழிகிறதா. இந்த வருஷம் தேவனங்களை அவருடைய இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால் அவர் முடிசூட்டுறதவனாக இருக்கிறேன். அதுக்கு ஒரு வழி, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் எதிர்க்கணும், அவருடைய வழியில் நடக்க வேணும். 2ஆம் யோவான் அதிகாரத்தில் அதைத்தான் நாங்கள் அதை படிக்க அதில் சொல்ல வேதம் ஒரு வசனத்தை அதில் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நாங்கள் சபையில் நாங்கள் ஒரு ஆள் தவறு செய்தால் கூடவே அங்கே எல்லாருடைய ஆசீர்வாதமும் இழந்து போகும்னு நாங்கள் பார்ப்போம். எனவே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு மனதோடு இந்த வருஷத்தில் நாங்கள் இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்றோணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு குப்பையை எண்டும் அது நஷ்டமாக எண்ணி எறிஞ்சு போட்டு நாங்கள் எங்களோட இருதயத்தையும் எங்களோட சிந்தனைகளும் எங்களோட ஆத்மாவையும் தேவனுக்கு நேராக நாங்கள் திருப்ப வேணும். கர்த்தர் சொல்லாத காரியங்களுக்கு எங்களோட சிந்தனைகளை எங்களோட இருதயத்தை வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் விடணும். விட்டுட்டு இது ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு திருந்துற ஒரு வாய்ப்பாக கூட இந்த வருஷத்தை கூட்டி தந்துருக்காங்க. எனவே நாங்கள் யாரையும் பார்த்து விரணிட்டாத வண்ணமாக கர்த்தருக்கு நேராக எங்களுடைய கண்களை பார்ப்போம். எனவே இந்த புதிய ஆண்டில் தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். போன வருஷம் எத்தனையோ நன்மைகளை எங்களை செய்திருக்கிறேன். அநேக நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லியெல்லாம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்தியிருக்கிறோம். எனவே தேவன் இந்த புதிய ஆண்டிலேயும் தேவனுடைய சமூகம் முன் செல்ல வேண்டும். எனவே தேவன் தாமே இந்த நாளில் இருந்து இந்த துதி வேலை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேணும். எனவே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தேவனை துதிப்போம். புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும் என்ற பாடலை நாங்கள் எல்லாருமா ஒரு மனதோடு சேர்ந்து பாடுவோமாக. ஆண்டுக்குள் நம்மை நடத்தும் புதிய
நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். உம்மை கிருபை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும். புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். துக்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. துக்கத்திற்கு பதிலாக இப்போ நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. ஒரு பெருமை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும். புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். சவால்கள் சந்திக்க இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த. உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட. மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா. ஒரு வேளனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும். புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமென். சவால்கள் எங்களுக்கு வைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களோட இருந்து எங்களை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனையோ வருஷங்களை ஒவ்வொரு வயதில் இருக்கிறோம். எத்தனையோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வருடங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அவர் ஒவ்வொரு ஆண்டிலையும் எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு எல்லாரையும் இன்றைக்கு பாதுகாத்து வாரது. ஒவ்வொரு வருஷத்திலும் அவரான எங்களோட இருந்து எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார். இந்த வருஷத்திலும் அவர் எங்களை காக்க வல்லவர் என்ற எல்லாருக்கும் பல பல வருடங்களை தந்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அல்லேலூயா. பல்லாண்டு எம்மை பாதுகாத்த அன்புள்ள எம் தயாபரரே. கர்த்தரோடு பாத கண்டையில்
இத்தனை வருடங்களாக தேவன் எங்களை எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள் எல்லாத்திலும் எங்களுடைய ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். ஐயாவே நாங்கள் உயிரோடு இருப்பதென்று அவருடைய கிருபை. எனவே இந்த நாளிலும் அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடல்களை பாடுவோம். இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். அவர் ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறேன். வேலை செய்கிறதுக்கு அவருடைய கிருபை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் சுகத்தோடு இருக்கிற அவருடைய கிருபை என்று பார்க்கிறோம். எனவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இந்த நாள் அந்த பாடல் மூலமாக நாங்கள் நன்றியை சொல்லுவோம். இதுவரை நடத்தி உரையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உரையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றியை கடந்து சோதனை ஜெயித்து மகிழ்வை தாண்டினே உம்மேலத்தான். நன்றியை
துதிக்கிறோம். எங்கள் ஆயுசு நீடித்து இருப்பதற்கு தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அவருடைய பாதையில நாங்கள் நடக்க வேண்டும். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்பணிவின் ஆவி விரட்டுக்கும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்குள்ள இருக்கிற தீமையான சிந்தனைகள், தீய எண்ணங்கள் எல்லாம் எங்களை இந்த புதிய வருஷத்திலும் எங்களை விட்டு ஆண்டவரை எங்களை நெருங்காத வண்ணமாக காத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையினால் ஆண்டவரே மூடுறவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை பாதைகள் எல்லாம் நெய்யா பொடிய பண்ணுகிறவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்தீரே. எத்தனை வருடங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர்களே. இந்த வருடங்களை நாங்கள் கூட்டி பார்ப்போமானால் இந்த வருடங்களை எத்தனை முறை நாங்கள் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறோம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்களைய மன்னித்து இந்த வருஷத்தில் எங்களைய மன்னியும். நீர் உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல இல்லையாண்டவரே, எத்தனையோ பேர் வியாதியில மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ பேர் மரித்து மண்ணோட மண்ணா போயிட்டார்கள். தேவரே, எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி. எங்களுக்கு தந்த இந்த புது வருஷத்துக்காக நன்றி. இந்த வருஷத்தில் ஆண்டவரோட நாங்கள் நெருங்கி போக வேண்டும், ஆண்டவரோட நாங்கள் நெருங்கி இருக்க வேண்டும். எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் தேவனோட இணைக்கப்பட வேண்டும். தேவனே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை பொல்லாத வழிகளை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றிவிடும். இயேசுவே, எங்களை மன்னித்தரணும். ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. எங்களை ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற இருமாப்பான இருதயங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போகட்டும். கத்தரங்களை நொறுக்குவீராக, கத்தரங்களை நொறுக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள், எங்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள், எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அப்பா அருவருப்பான எல்லா ஆண்டவரே இச்சையான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டுக்கும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நாங்கள் தேவனோடு நாங்கள் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. தேவனே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய பிரசனத்தை உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக, எங்கள் மத்தியில நிரப்புவீராக. எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே வாரும். ஆவியானவரே இந்த இடத்துல வாரும். உம்முடைய ஆவியில நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் துரோகிகளா இருந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி நாங்களும் முறுமுறுத்து இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு விரோதமாக நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம் ஐயா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே கத்தாவை பிரிவினைகள், ஆண்டவரே கத்தாவை முரண்பாடான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வர பொல்லாத பேயின் ஆவிகளை, சாத்தான் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து துரத்துறோம் ஐயா. இந்த வருஷம் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரே நீ சொல்லி உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டவரை கட்டளையை உனக்கு நான் தருகிறேன் என்று, அந்த கட்டளை வேறொன்றும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை புதிய கட்டளை, இயேசு கிறிஸ்து அந்த கட்டளை, நீங்கள் எல்லாரும் அன்பா இருங்க என்று சொல்லி தேவனே அந்த அன்பை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களுக்கு அந்த அன்பை எங்களை உள்ளத்தில் ஊற்றும், எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. வைராக்கியங்கள் உடைக்கப்பட்டு போவட்டுக்கும் ஐயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பை இன்னுமாக நாங்கள் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா, இயேசுவே, நாங்கள் பாவம் செய்தோம். கடந்த வருஷத்துல நாங்கள் எத்தனையோ முறை நாங்கள் தவறி இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் விரோதமாக நாங்கள் நடந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் நீர் மன்னிக்க வேண்டும் ஐயா. எல்லாரையும் மன்னியும் அப்பா. எங்களை மன்னித்து இந்த தந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே எங்களுடைய பாதைகள், எங்களுடைய ஒவ்வொரு பாத சுவடுகளும் கிறிஸ்துவின் பாதத்தின் மேல் அவருடைய பாத சுவட்டில் வைத்து நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா, இயேசுவே, எத்தனை முறை எங்களை மன்னித்திருக்கிறேன். நாங்கள் எத்தனை முறை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். எத்தனை முறை உங்களை நாங்கள் ஆண்டவரை துன்பப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு எங்கள் மேல் கிருபையாக இரக்கமாக இருந்தீரே. எவ்வளவு நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே ஐயா. எவ்வளவு நீடிய சாந்தமா இருந்தீரே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ முறை இஸ்ரவேல் மக்களை போல நாங்களும் முறுமுறுத்து போயிருக்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை எதிலே நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு இல்லையாப்பா. எங்களை மன்னித்தருளும். உம்முடைய இந்த புதிய வருஷத்துல தேவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை இருதயத்தை கிழித்து ஒப்பு தருகிறோம்.
தேவரீர் எங்கட பாவம் எங்கட ஆசீர்வாதங்களுக்கு தடையா இல்லாத வண்ணமாக எங்களுடைய வைராக்கியங்கள், எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய ஆண்டவரை பிடிவாதங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை தடையா இல்லாத வண்ணமாக தேவரீர் எங்களையும் மன்னித்தரணும். எங்களையும் மன்னியும் அப்பா, எங்களையும் மன்னித்தரணும். எத்தனை முறை உங்களை நாங்கள் நோவடித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உங்களை எத்தனை முறை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உங்களை பரியாசம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்தீரே அப்பா. இயேசுவே, உங்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோமே ஐயா. எங்களை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறோமே ஆண்டவரே. தேவரீர் எங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரணும். எங்களை மன்னியும் ஐயா. எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டுக்கும் ஆண்டவரே. எத்தனை வருஷத்துக்கு ஆண்டவரே நாங்கள் இப்படி ஓட முடியும்? தேவரே, இந்த புதிய வருஷத்துல இந்த 2026ஆம் ஆண்டிலாவது ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் உள்ள கரத்தில் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு தருவோம். இந்த ஜீவோடு திருச்சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. யாரும் ஆண்டவரே யூதாசை போல ஆண்டவரை நீர் கொடுத்தீர் தந்தவர்களில் யூதாசை தவிர ஆண்டவரே மற்றவர்கள் யாரையும் அவர் இழந்து போகவில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் யாரும் ஆண்டவரை தேவனை விட்டு அவருடைய வருகையில் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊட்டப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய வருஷத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கலாம், வேத வாசிப்பு குறைவு இருக்கலாம், சபை கூடுதல நாங்கள் குறைவற்றிருக்கலாம் ஆண்டவரே. தேவரில் ஒருவர் ஆண்டவரை கனம் பாட்டுதல நாங்கள் குறைவற்றிருக்கலாம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரை நீ மன்னிக்க வேண்டும். நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நீங்க நல்லது செய்திருக்கிறீங்களோ எங்களுக்கு, நாங்கள் நன்றி சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு அநேக நேரத்தில் நாங்கள் தவறுதான் செய்திருக்கிறோம், கூட செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் ஒப்பு தருகிறோம், எங்களை ஒப்பு தருகிறோம் ஐயா. இந்த இடத்துல ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் கூட தடையா இருந்திருக்கலாம், அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இங்கே இருக்கிற யாராவது தடையா இருக்கலாம். ஏனென்றால் ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய மாட்டார் மாட்டார் மாட்டார். ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்வார். அன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடி மேல் வீட்டில் அங்கே ஒரு மனப்பட்டார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோமே. அங்கே 3000 5000 அங்கே ரட்சிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோமே. இந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமென்றால், எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டுமென்றால் எங்களுடைய இருதயம் ஒருமனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். ஏதோ இந்த இடத்துல நான் சொல்றேன் என்ன பார்க்க தயவு செய்து, உங்களமாய் நான் ஒரு குறை உள்ளவன் தான், எனக்குள்ளேயும் குறைவு இருக்குது. நாங்கள் எல்லாரும் இந்த வருஷம் எங்களை சீர்படுத்தி கொண்டு எங்களை விட்டு கொடுத்து எங்களை நான் தாழ்த்தி போடுறோம். ஏனென்றா நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை உயர்த்துறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள் வெறும் சீரோ தான், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களை சீரோவாக்கினால் அவர் எங்களை சிறப்பாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை சிறப்பான வாழ்க்கை தர வல்லவர். அந்த ஆண்டவர் நாங்கள் விடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன நிலையில இருந்து வந்தோம், கடந்து வந்த நாங்கள் பாதைகளை நாங்கள் திரும்பி பார்ப்போமானா என் ஆண்டவருக்கு நாங்கள் எப்படி நாங்கள் நன்றி சொல்லலாம் சொல்லுவோம். போன வருஷம் நாங்கள் கதைத்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. நாங்கள் போன வருஷம் டெலிபோனோட கதைத்தார்கள் இந்த வருஷம் இல்லை. ஆனால் நானும் நீங்களும் எங்களுக்கும் வியாதிகள் வந்தது, விலையினங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, விபத்துக்கள் வர்றதுக்கெல்லாம் நெருங்கினது. ஆனால் ஆண்டவர் கைவிடையில் எங்களை ஒருவரை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய சத்தத்தை அவருடைய வழியில் நாங்கள் போவோம். கொஞ்ச காலம் தான் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. உலகம் அங்கே இருண்டு கொண்டு போகுது. நாங்கள் ஏதோ பெரிய வெளிச்சத்தில் நடக்கிறோம், ஆசீர்வாதம், நாங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் கட்ட போகிறோம், இன்னும் 500 வருஷமே இல்லாட்டி இன்னும் ஒரு 50-100 வருஷம் உண்டு, அந்த கதையை நிப்பாட்டுவோம். கொஞ்ச காலம் ஆண்டவருடைய வருகைக்கு இந்த சபையை நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் எடுத்துப்படப்படுவோம். நாங்கள் பரிதவிக்கப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த வருஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏதோ இந்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உழைச்சி போட்டு இன்னும் ஒரு 10 பவுன் நகையை சேர்த்து எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் எங்களை பொருளாதாரத்தை நாங்கள் டெவலப் பண்ணுவோம்ன்றக்காண்டி இல்லை. அவர் எங்களை இந்த வருஷத்தை கூட்டி தந்தது அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால, தயவினால. என்னென்னு சொன்னால் தன்னுடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அவரை தேடி போகவில்லை, அவர் எங்களை தேடி வந்தபடியால் அவர் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களை அழிஞ்சு போக விட மாட்டார். அப்போ இன்னொரு வருஷத்தை தந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்னை திரும்பவும் எங்களை தன்னை நோக்கி பார்ப்பாங்க, தனக்குள்ள கிட்டி சேருவாங்கன்ட்டு.
நாங்கள் எல்லாரும் இதில் நாம் வந்து ஆரையும் இதில் குற்றப்படுத்திக்க உங்களைப் போல நானும் ஒரு ஆள். அவரவருடைய இருதயத்துக்கு தெரியும் நாங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்று. எனவே தேவனை மட்டும் நாங்கள் உயர்த்துவோம். எனவே அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன காரியத்தில் குறைபட்டிருக்கிறோம் அந்த குறைவை கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனவே இந்த பாட்டை பாடி இது வந்து வாக்குத்தத்தத்தின் பாட்டாக இருக்கிறபடியே நல்லா பாடி உற்சாகமாக விசுவாசத்தோடு பாடுவோம். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏதோ இந்த இடத்துல நான் சொல்கிறேன்டாக்காண்டி பாடிட்டு கையை தட்டி பாடிட்டு போகல. இருதயத்தில் நீங்கள் அறிக்கைட்டு விசுவாசத்தோடு இங்கே பாடினா நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாதான் வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்,
எல்லாரும் எங்களை கைவிடுவினோம். ஆனால் தேவன் ஒருவரால் முடிவு பரியந்தம் எங்களோட வர அவர் போதுமானதவன், உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். மற்ற எல்லாம் போயிடும், இந்த உலகத்தில் போயிடும், எல்லாம் போயிடும். எனவே அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று. அதுதான் ஜோசுவாவுக்கு தேவன் சொன்னார். ஜோசுவாவை நடத்தினார். அப்படி தேவன் அழைத்த எந்த மனுஷனையும் அவருடைய கைவிட இல்லை. பாடுகள் வந்தான், வனாந்தரங்கள் வந்தான், உபத்திரங்கள் வந்தான், வேதனைகள் வந்தான், நிந்தனைகள் வந்தான், கவலைகள் வந்தான், கஷ்டங்கள் வந்தான். ஆனால் தேவன் கைவிடவில்லை. அவர் எல்லாரும் இந்த வேதத்தில் சாட்சி உள்ள ஆக்கள் எழுதப்பட்டது. அவர்கள் எங்களை திருஸ்தாந்தமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்களோட வாழ்க்கையிலே தேவன் எங்களை ஒருபோது கைவிட மாட்டேன். அவர் அப்படியே பாடி பாடிக்கொண்டிருக்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சொல்லுங்க. ஆகும். எனவே இந்த வருஷம் உண்ட கேட்போம் ஆண்டவர்கிட்ட, தேவனை நம்மை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கும் என்று. குறைவுகள், உங்கள்ட்ட குறைவுகள் என்னென்ன குறைவு எனக்கு தெரியாது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் பாடுவோம். நிச்சயமாக தேவன் உங்களை இந்த வருஷம் சாட்சி சொல்ல வைப்பார், பெரிய சாட்சி சொல்ல வைப்பார். ஒருவருக்கும் ஆசீர்வாதம் பெற விருப்பமே இல்லை. சகோதரர் கிறிஸ்துவருக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் விருப்பமாக இருக்கு. சொன்னால் ஆமென் என்று சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மகிமைப்படட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கோம். அவருடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் சுகமாக இருக்கோம் இருந்தால் எவ்வளோ எங்களுக்கு தான் நல்ல. நாங்கள் வசதியாக இருந்து எங்களுக்கு தான் நல்ல. ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். அதை சொல்லி பழகுவோம். நான் மட்டும் சொல்லிக்கல, இந்த இடத்துல யார் இருந்து சொன்னாலும் அதை நாங்கள் சொல்லி பழக அதுதான் ஆமென் அல்லேலூயான்னு சொன்னால் அது ஆக கிடையாது. அவ்வளவுதான். விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோம்னா அது கிடைக்கும், பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த நாளும் இந்த பாட்டை நாங்கள் பாடுவோம். நான் அதாவது தேவா உண்மை ஆசீர்வதியும் என்ற பாடலை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவாய உம்மை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். தேவாய உம்மை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும்.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாம வாழ்ந்த எங்களை, தேடி வந்த எங்களை மீட்ட தெய்வமே, தெய்வமே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர், நல்ல தெய்வம். எங்களை ஆண்டவர் மரித்த ஆனால் ஜீவனோட இருக்கிற ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்லிடுறோம். எங்களை ஒவ்வொருவரையும் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வயதில் இருக்கிறோம். நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தா கத்தருக்காக எத்தனை வருடங்கள் நாங்கள் வாழ்ந்துருப்போம். கத்தருக்காக இல்லை, ஒரு மாதம் கூட வாழ்ந்தோம் இல்லையா? எனக்கு ஏறக்குறைய இப்போ 56, 57, 56 வயது. இந்த 56 வருஷத்தில் நான் கத்தருக்காக ஒரு மாதம் வாழ்ந்தோம் இல்லையான்னு யோசிக்கிறேன். எல்லாம் எங்களுக்காக, எங்களோட மாமிச இச்சைக்காக, எங்களுடைய ஆசவாசத்துக்காக, எங்களுடைய பெருமைக்காக காலங்களை வீணாக்கிட்டோம். இந்த வருஷம் நாங்கள் வீணாக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்தாவியான்னு சொல்ல வேணும். எங்களுக்கு தேவன் சொல்ல வேணும். நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு தேவனோடு நாங்கள் நெருங்கி சேருவோம். எங்களை வேறு எப்பயோ தெரியும், ஆண்டோட வேறு எப்பயோ எங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் என்னோட இந்த இடத்துல என்னை நடத்துகிறபடியாக நான் பேசுகிறேன். கத்தராமே இந்த இடத்துல ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த வருஷம் எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறேன். நாங்கள்லாம் ரெடி இல்லாமல் இருக்கிறோம். சுகம் பெறுறதுக்கு நாங்கள்லாம் ரெடி இல்லை. நாங்கள் கடன் பிரச்சனை விடுதலை ஆகிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி இல்லை. அல்லது நல்ல வீடு வாங்க வேண்டுமென்ற நாங்கள்லாம் ரெடி இல்லை. ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு கட்டுக்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பாரத்தை தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறோம். அதை கத்தரை விட அதான் பெருசண்ட மாதிரி தூக்கி போட்டுட்டு கத்தருக்கு முன்பாக நடக்கும். தாவீது அதைத்தான் செய்தது. பாருங்க, இந்த தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்கிறார், கத்தரை மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஒரு ராஜா சொல்கிற காரியம். அவர் தன்னை நம்ப இல்லை, தன்னுடைய வில்லையோ வாழையோ நம்ப இல்லை. கத்தரை எனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன். தான் அவருடைய ஆடை அங்கே தண்ணி அங்கே அடிமட்டமாக இறக்கி ஒரு ஆடு மாதிரி அங்கே ஒரு மிருகத்துக்கு ஒப்பாங்க. ஆடண்டோ மிருகத்துக்கு ஒப்பாங்க தன்னை தாழ்த்துறேன். அப்படிப்பட்ட தாவீது. நாங்கள் அவரோட ஒப்படைக்க எந்த மூலைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை விட வேண்டிய விட்டமாட்டா. கத்தர் நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீங்க. ஏதோ இந்த இடத்துல நாங்கள் சும்மா சொல்லிட்டு போகிறோம் இல்லை. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு சாட்சி சுருக்கமாக ஒன்றை சொல்கிறேன். இதே இடத்துல சொல்லிட்டு இருந்த சாட்சி. போன வருஷம் 2025ஆம் ஆண்டு எனக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் சூனியம்தான், இல்லை ஒன்றுமே சரி வராது. ஆனால் தொடர்ந்து ஜெபிப்போம். சமூகத்து வந்தோம், ஜெபிப்போம். ஆண்டவர் கேட்டு 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 ஒரு நாளை வச்சுருந்தேன், ஒரு வேலையை வச்சுருந்தேன், அதுக்குரிய மனிதர்களை வைத்திருந்தேன். கத்தர் அப்படியே எல்லாத்தையும் சுருவமாமுடன் வாழ்க்கை செய்தது. இதுதான் ஆண்டவர், இதுதான் கத்தர். நாங்கள் அவருக்குள்ள பிரச்சனை, இவருக்குள்ள பிரச்சனை, அவருக்கு அப்படி கேட்டு நாங்கள் அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு போயே அப்படியே கொண்டு வந்து எங்களை அப்படியே சுருவாக்கி விட்டுருவோம். அதை பார்க்க வேண்டாம் தயவு செய்து. கத்த சூழ்நிலைக்கு அப்பால் பட்டவரான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் அவரால் காரியம் ஒன்றுமில்லை தான். அவரால் ஒன்று மட்டும் செய்ய இயலாது, ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அவரை நாங்கள் பற்றிக்கொள்வோம். தாழ்மையோடு கும்பிட்டு கேட்குறோம். நாங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு போட்டு கத்தரோடு நாங்கள் நெருங்கி சேருவோம். எனவே இந்த நாளும் நேரம் கடந்து வந்தபடியே நாங்கள் விண்ணப்பத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கோம். எனவே நாங்கள் இந்த நாளிலும் இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக, மலேசியா தேசங்களுக்காக நாங்கள் நினைப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு ஆண்டவரை அந்த தேசத்துக்கு நீ கொடுத்துருக்கிறேன். கடந்த நாட்களில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ அந்த தேசத்தில் ஆண்டவரே, அந்த தேசம் ஆண்டவரே சீரழித்து போயிருந்த தேசம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் அந்த தேசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அந்த தேசம் உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த தேசம் மூடப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. தேவரீர், அந்த தேசத்தை நீ வெற்றியும், இந்தியா தேசம் இலங்கை தேசத்தை வெற்றியும். வருகிற இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்தியாவில் கூட ஒரு எலெக்ஷன் நடக்குதாப்பா. அந்த எலெக்ஷன்ல கூட ஒரு நல்ல முடிவுகளை, நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு
கத்தர் ஒரு அதிகாரிகளை ஆண்டவரை மாற்றி அதிகாரி உண்டு பண்ணி ஆண்டவர் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அங்கே இருக்கிற பாவங்கள் அறிவிப்புகள் கத்தருக்கு பிரியமில்லாத எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். கத்தர் தேசத்தை இரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. இன்றைக்கு நாங்கள் நல்ல உடுப்பு உடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கு எத்தனையோ தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார்கள். அவர்களை நாங்கள் நினைக்காமல் இருக்க இல்லாது நினைத்து கத்தரிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர்கள் நிரப்பவனும். ஆண்டவரே, இந்த நாளும் திக்கற்றேல் அனாதே கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவரே, இந்த நாளும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை எப்படி உதவி செய்தீரோ, எங்களுக்கு நீ ஜீவனுள்ள தேவனாக இருந்து எங்களை பார்த்தீரோ, பாதுகாத்தீரோ, போஷித்தீரோ, அதே மாதிரி ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்படியா இந்த நாளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டபடியே அந்த தேசத்தை ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலேயாவது அந்த தேசத்தில் ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய சமாதானம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத தேசங்கள் ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலை ஆண்டவரே கத்தாவே யுத்தத்தை தொடுக்காத வண்ணமாக ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களும் மனம் திரும்பட்டிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நேராக நீட்டப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொன்னீரேன். இந்த கல்வி மேல் மோதிரவன் நொறுங்கொண்டு போவான்னு சொல்லியிருக்கிறீரே. அவர்கள் அறியாமல் செய்கிறார் ஆண்டவரே. அவர்களை மன்னித்து இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறேன் பிதாவே. ஆமேன். நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுறவன் நான் வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே இந்த வருஷ துவக்கத்தில் ஆண்டவரை இந்த முதல் நாளில் ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்து இந்த இடத்துல உங்களை ஆராதிக்க வைத்த தேவனுக்கு நன்றி. உங்களுடைய மகிமையினால் உங்களுடைய ஆவியினால் எங்களை நிறைத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவரை, இந்த வருஷம் ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் முடிவு பரியந்தம் இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து எங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் இது எனக்கு இல்லையென்று தள்ளிவிடாத வண்ணமாக அந்த வார்த்தைகள் நாங்கள் உள்வாங்கி எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கீழ்ப்பணியும் இருதயத்தை தாருமாண்டவர். தேவரின் வார்த்தையை கொடுக்கிற மகனை பரிசுத்த ஆவியானவர் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைத்து அவர் மூலமாக ஆவியான வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு தந்து ஜெபிக்கிறேன் பிதாவே.